நோன்பு. இந்த வார்த்தையை கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணுது? ஒருவேளை நாள் முழுக்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறதுன்னு நினைக்கலாம். ஆனா வெறும் பட்டினிக்கு பின்னாடி நம்ம அறிவியல், சமூகம், ஏன் நம்ம மன ஆரோக்கியத்தை மாத்தக்கூடிய பெரிய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. வாங்க, வெறும் பட்டினியை தாண்டி நோன்புக்குள்ள மறைஞ்சிருக்கிற இந்த அதிசய உலகத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இந்த கேள்விக்கு நம்மள நிறைய பேர் ஆமான்னு தான் சொல்லுவோம். ஆனா உண்மை அது இல்ல. சாப்பாட்டை தவிர்க்கிறது அதுல ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். அதோட உண்மையான சக்தி நம்ம உடம்பையும் தாண்டி நம்ம சமூகத்தையும் நம்ம மனசையும் எப்படி மாத்துதுங்கிறதுல தான் இருக்கு. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்டு தான். நோம்புங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் சுத்தம் செய்யறதுல ஆரம்பிச்சு நம்ம சமூகத்துல நடக்கிற குற்றங்களை குறைக்கிற வரைக்கும் ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வர்ற ஒரு பவர்ஃபுல் டூல். இந்த ஆச்சரியமான பயணம் எப்படி நடக்குது? வாங்க முதல்ல சயின்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். நாம பட்டினியா இருக்கிறப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு சீக்ரெட் சயின்ஸ் லேப் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அங்க என்னெல்லாம் மிராக்கிள்ஸ் நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஆட்டோஃபேஜி. இந்த வார்த்தை கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். இது நம்ம உடம்போட ஒரு டீப் கிளீனிங் சர்வீஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நோன்பு இருக்கும்போது நம்ம உடம்பு தேவையே இல்லாத டேமேஜ் ஆன செல்களை எல்லாம் ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டு புத்தம் புதுசா ஹெல்தியான செல்களை உருவாக்குது. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. இந்த ஆட்டோஃபேஜிங்கிற ப்ராசஸ் எவ்வளோ முக்கியம்னா, இதை கண்டுபிடிச்ச ஜப்பான் விஞ்ஞானி யோஷினோரி ஓசுமிக்கு யோசிச்சு பாருங்க, 2016ல் மெடிசினுக்கான நோபல் பரிசை கொடுத்துருக்காங்க. இது ஏதோ நம்பிக்கை மட்டும் இல்ல, சயின்ஸால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதிசயம். அடுத்து நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு வருவோம். அமெரிக்க இதய சங்கத்தோட ஒரு ஆய்வின்படி நோன்பு இருக்கும்போது கெட்ட கொழுப்பான LDL கிட்டத்தட்ட 15% வரை குறையுதான். அதே நேரத்துல நம்ம இதயத்தோட நண்பனான நல்ல கொழுப்பு HDL 20% வரைக்கும் அதிகமாகுது. அதாவது உங்க இதயத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போட்ட மாதிரி. உங்கள யாருக்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசை, இதோ ஒரு நல்ல செய்தி. 2022ல துபாயில செஞ்ச ஒரு மெடிக்கல் ஸ்டடி படி நோன்பு காலத்துல மக்கள் சராசரியா 2.5 கிலோ வரைக்கும் எடை குறைக்கிறாங்களாம். அதுவும் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணாமலேயே உங்க உடம்பே ஒரு மேஜிக் பண்ணி இதை சாதிக்குது. உடம்பு மட்டும் இல்லைங்க, நம்ம மூளைக்கும் நோன்பு ஒரு பெரிய வரம். இது நம்ம மூளையில BDNF அப்படின்னு ஒரு புரோட்டீனை அதிகரிக்குது. இது நம்ம மூளைக்கான ஒரு சூப்பர் பூஸ்ட்னு சொல்லலாம். இது நம்ம மெமரி பவரையும் கத்துக்கிற திறனையும் அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம பார்க்கின்சன், அல்சைமர் மாதிரி மோசமான நோய்கள் வராம தடுக்கவும் உதவுது. சரி, இதுவரைக்கும் ஒரு தனி மனுஷனுக்கு நோன்பு என்னெல்லாம் நல்லது செய்துன்னு பார்த்தோம். ஆனா இதோட தாக்கம் அதோட நிக்கிறது இல்ல. இது ஒரு அலை மாதிரி நம்ம சமூகம் முழுசா பரவுது. எப்படின்னு பார்க்கலாமா? இந்த நம்பரை பாருங்க, 30% ஐக்கிய நாடுகள் சபையோட ஆய்வின்படி ரம்லான் மாசத்துல உணவு வீணாவது இவ்வளோ குறைதான். ஏன்? ஒருவேளை பசியோட வலிய நாம உணரும்போது தான் ஒவ்வொரு சாப்பாட்டு பருக்கையோட அருமையும் நமக்கு புரியுதோ? இந்த வரியில எவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? நாம பசிய உணரும்போது இல்லாதவங்களோட நிலைமை நம்ம கண்ண முன்னாடி வந்து நிக்குது. அது நம்ம மனசுல கருணைய விதைச்சி மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தை வளர்க்குது. இதுதான் சமூகத்துல ஒரு அமைதியான மாற்றத்துக்கு வழி செய்யுது. இப்ப இருக்கிற இந்த பிஸியான உலகத்துல நம்ம குடும்பத்தோட நேரம் செலவழிக்கவே முடியறது இல்லையா? ஆனா ரமலான் மாசத்துல மக்கள் அவங்க குடும்பத்தோட 50% அதிகமா நேரம் செலவிடுறதா பியூ ஆய்வு மையம் சொல்லுது. எல்லாரும் ஒன்னா உக்காந்து நோன்பு துறக்கிற அந்த நிமிஷங்கள் உறவுகளுக்கு புது உசுர கொடுக்குது. இப்ப நான் சொல்ல போற இந்த டேட்டாவை கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மாதிரி நாடுகள்ல ரமலான் மாசத்துல குற்றங்கள் பாதியா, அதாவது 40% வரைக்கும் குறையுது. ஒரு தனி மனித ஒழுக்கம் ஒரு சமூகத்தையே எப்படி தலைகீழா மாத்துதுங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியுமா? உடம்ப பார்த்தாச்சு, வெளி உலகத்தையும் பார்த்தாச்சு. இப்ப வாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பயணத்தை ஆரம்பிக்கலாம். நமக்குள்ள ஒரு பயணம். நோன்பு நம்ம மனசோட கதவுகளை திறந்து என்னென்ன ரகசியங்களை காட்டுது? இது நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு கெமிக்கல் மேஜிக். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வின்படி நோன்பு நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோலை குறைச்சு ஹாப்பினஸ் ஹார்மோனான செரோட்டோனினை அதிகரிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா உங்க மனசுல இருக்கிற புயலை தூக்கிட்டு அங்க ஒரு அழகான வானவில்ல வரைகிற மாதிரி. நம்ம மூளைக்குள்ள அமிக்டாலான ஒரு கோபக்காரன் இருக்கான். நம்மளோட கோவம், டென்ஷன் எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். ஹார்வர்ட் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, நோன்பு இந்த கோபக்காரனை சமாதானப்படுத்தி அவன்கிட்ட கருணைய வளர்க்குது. இதனாலதான் சமூகத்துல இணக்கமும் அதிகமாகுது. இதுவரைக்கும் நாம பார்த்ததிலிருந்து நோம்புங்கிறது வெறும் பட்டினி கிடக்கிற விஷயம் இல்ல, அது ஒரு முழுமையான மறுபிறப்புன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இது நம்மள உடல், மனம், சமூகம்னு எல்லா லெவல்லையும் புதுப்பிக்குது. அப்போ மொத்தமா பார்த்தா விஷயம் இதுதான். உடம்பு அளவுல இது செல்களை புதுப்பிச்சு ஆரோக்கியத்தை கொடுக்குது. பொருளாதார ரீதியா தேவையில்லாத செலவுகளை குறைச்சு சேமிப்பை அதிகரிக்குது.
சமூக அளவுல மத்தவங்க மேல இரக்கத்தை வளர்த்து குற்றங்களை குறைக்குது. மனதளவுல சுய கட்டுப்பாட்டையும் அமைதியையும் கொடுக்குது.